அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2026 மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஏதோ ஒரு சக்தியால் தான் என்ற ஞானம் பெறும் மாதம். மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஏதோ ஒரு சக்தியால் தான் என்ற ஞானம் பெறும் மாதம். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்காது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சக்தியால் தான்ப்பா எல்லாம் நடக்குது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதெல்லாம் எல்லாம் நம்மளை மீறின செயல் அப்படிங்கிற மாதிரி தான் உணரக்கூடிய மாதமாக ஞானம் பெறக்கூடிய, அது ஒரு ஞானம். அது ஏன்னா அறியாமை, ஆணவம், அகங்காரமாக இருக்கக்கூடிய ஆளுங்க தான் என்னால் நடந்துச்சு, நான் தான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கும். யோகிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நம்மளாம் ஒரு கருவி தான், நம்மளால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி தான் இயக்குது அப்படிம்பாங்க. அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கார். ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைப்பார்னு சொல்லிடுவேன். அப்போ ரொம்ப பெரிய கான்ஃபிடெண்ட்டாக அடித்து தூக்கிடலான்னு திட்டமிட்டு வேலை பார்த்தீங்க, பெரிய தீவிர முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது சொதப்போம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டு செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். தீவிரமாக இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணுவேன், திமுறா ஸ்ட்ராங்காக. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானம். அதனால் 3ஆம் இடத்தை சனி பகவான் அங்கே போய் உட்கார்றப்ப ஒரு கெத்த திமுறா வேலை பார்க்குற மாதிரி வரும். ஏன்னா அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் ஏன்னா சனி பகவான் வேலைக்காரன் போல் அறியாமை நிறைந்த கோள். ஆனால் அதுவே நீதிபதிகளுக்கும் அப்படி தான், அவங்க சொந்த முடிவு எடுக்க முடியாது. ஆஸ் பர் த லா தான் என்ன செய்ய முடியும், சாட்சிகள் அமைப்பின்படி தான் அவங்க நீதி வழங்க முடியும். சனி பகவான் வலுத்தா நீதிபதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க சொந்த புத்தி, சுய புத்தி, அவங்க விருப்பு வெறுப்புகளை திணிக்க முடியாது. நியாயம் வழங்குறப்ப அந்த ரூல்ஸ் படி தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வேலைக்கார மனோபாவம் தான். முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை செய்வார் வேலைக்காரர். அதை போல தான் நீதிபதியாக இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும். சட்டத்தின் கட்டத்துக்குள்ளே தான் வேலை இருந்து அந்த கட்டத்தில் தான் அவர் வேலை பார்ப்பார். அதை தாண்டி செய்ய முடியாது. இது வக்ரம் பெற்று போயிருக்கிறதால இப்படி ஒன்று நினச்சி செய்வார், மாறாக நடக்கும். பயந்துக்கிட்டே செய்வார், தன்னம்பிக்கை, தைரியம் இல்லாமல். அது பிரம்மாண்டமாக முடியும். அப்போ ஏதோ ஒரு சக்தியால் தான்ப்பா நடக்குது, நம்ம தான் பெறட்டுறோம் உருட்டுறோம்னு நினச்சிட்ருக்கோம். அது பெரிய அறியாமைன்னு அது லக்னாதிபதி சனி பகவானே உணரச் செய்வார். அவர் மட்டுமல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நீச்ச கதியில் பயணிக்கிறார். அவரும் 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவும் செய்யாமையே ஓரளவு நன்மைகள் நடக்கும். இல்லாட்டி ரொம்ப திட்டமிட்டு அடித்து தூக்குனா அதிர்ஷ்டம் இருக்காது, காரியம் நடக்காது. அது பூர்வ பாக்கியம் நல்லா இருந்தால், ஏற்கனவே நீங்கள் போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருந்தால் நல்லது நடக்கும். இப்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை வச்சு ரிசல்ட் வராது, புகழ் கிடைக்காது, மரியாதை கிடைக்காது, காரிய வெற்றி கிடைக்காது. இது எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட 3/9/2026 வரைக்குமே 5ஆம் இடத்ததிபதி நீச்சமாக இருக்கிறார். அதுவும் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் சிறப்பு. இவர் கோணத்திலேயே இருக்கிறதும் சுமார் நீச்சமாகவும் இருக்கார். அப்போ பெருசாக அவங்க புத்தியை வச்சு திட்டமிட்டு அடித்து தூக்கிறது, பெறட்டுறதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு தான் போகும். ஸோ மகர லக்னம், மகர ராசி பார்த்துக்கணும். அதுக்காக தான் ஏதோ ஒரு சக்தி தான்ப்பா நடத்திக்கிட்டு இருக்கு, நம்ம கையில் இல்லைப்பா அப்படிங்கிறப்ப நிதானமாக வேலை பார்ப்பீங்கள்ல, செய்ய வேண்டியதை முறையாக செய்வீங்கள்ல, கடவுளுக்கு பயந்துட்டு, மனசாட்சிக்கு பயந்துட்டு வேலை என்ன செய்யணுமோ அதை ப்ராப்பராக செஞ்சிடணும். அண்டு லக்னத்துக்கு 9 கூடைய அந்த புதனும்
6 9 குடையவனாக வரான். போட்டி பிரச்சனைகள் சிக்கல்கள் அதோட பகை விரோதத்தோடத்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த ஜென்மம் அப்படி தான், சும்மாலாம் இருக்காது. அதில் நீங்கள் சரணாகதி தத்துவத்தில் பிஹேவ் பண்ணிங்கன்னா தான். அதுலேயும் இந்த மாதம் அந்த பூர்வ பாக்கியாதிபதி 14/9 வரைக்குமே, கிட்ட நான் சொல்கிறது 28லேருந்து ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி மாதங்கள் 14/9ன்னா லாஸ்ட்டு ஒரு 1 வீக்கு தான் அவர் நார்மல் நேர்கதியில் ஆட்சி உச்சமாக பயணிப்பார். அதாவது நல்லபடியாக சுய இதில் இருப்பார். அஸ்தங்கதம்னா சூரியன்ட்ட பவரை கொடுத்துருவார். சூரியன் உங்களுக்கு யார்? 8ஆம் இடத்ததிபதி. அவர் ஆட்சியாக இருக்கார். எதிர்பாராத விஷயங்கள் தான் நடக்கும், நினச்சதுக்கு மாறாக நடக்கிறது. கண்டங்கள் இது மாதிரி தான். பெரியவங்க மூத்தவங்க வழியாக பிரச்சனைகள். அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டிங்க, நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ஃப்ரெண்டு பிடிச்சிடுவீங்க, அவங்கள பங்குதாரராக மாற்றிடுவீங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த புதனும் ஒரு 3 days தாங்க 7ஆம் இடத்துல இருப்பார். அவரும் 8ல் போய் மறைகிறார். பூர்வ பாக்கியாதிபதியும் கெடுறார். ஒழுங்காக மெடிடேட் பண்ண முடியாது, புத்தியும் சரியாக இருக்காது, பாக்கியமும் கிடைக்காது, அதிர்ஷ்டமும் இல்லை, கொடுப்புனையும் இல்லை, போ அப்படிங்கிற மாதிரி நொந்து போகிற மாதிரி இருக்கும். அண்டு அவர் 7 9 வரைக்குமே அந்த சிம்மத்தில் பயணிப்பார். 7 9க்கு அப்புறம் கன்னிக்கு வருவார். அது ஆட்சி உச்சமான வீடு, அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் 7 9லேருந்து 14/9 வரைக்குமே அவர் அஸ்தங்கதத்தில் பயணிக்கிறதால எதிர்பாராமல் தான் நன்மை நடக்கும். ரொம்ப ஓவராக பெரிய பிரட்டி பிள்ளா உருட்டி பிள்ளான்னு செஞ்சிங்கன்னா வம்பு தான். பூர்வ பாக்கியம் கெடும். ரொம்ப யோசிச்சு கிடச்சிரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறப்ப மாறாக நடக்கும். கடவுள் மேலே பாரத்தை போட்டு இன்னும் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், இனிமேல் முருகா நீ பார்த்துக்க, அவங்கவுங்க பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்படி விட்டிங்கன்னா சிறப்பாக வரும். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கார். காரியங்களில் சில பாதகமான விஷயங்கள், லாபம் கிடைக்கிறதுக்காக அவுட் ஆஃப் த வே ஏதாவது செய்யறது, அறியாமை வெளிப்படுவதை அவரும் கொடுக்குறார். கிட்டத்தட்ட 18/9/2026 வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கார். பாவிகள் 6ஆம் இடத்துல இருந்தால் நல்லது, பாதகாதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறதும் நல்லது. இருந்தாலும் காரியம் ஆற்றுவதில் சில பாதகங்கள் உங்களை அறியாமல் பேராசையோடு செயல்படுறது, சில பாதகமான விஷயங்களை, சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக வில்லங்கங்கள், பகை போட்டி பிரச்சனைகள் சிக்கல்களை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் கொடுக்குறார். கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாக 18/9னா 2 நாள் தான். அவரும் அப்புறம் நீச்ச கதியில் போவார். அப்போ நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தப்பிச்சுக்குவீங்க. இந்த சுக்கிரன் 3/9க்கு அப்புறம் இந்த ஆட்சி வீட்டுக்கு வர்றது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 3/9க்கு அப்புறம் ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். தொட்டது தொடங்கும். அப்போ தான் ஏப்பா இதுக்கு முன்னாடி அதே செய்கிறதான்ப்பா செஞ்சேன், ரிசல்ட் வரலப்பா, சொதப்பலாக இருந்துச்சுப்பா, இப்போ அட்டகாசமாக இருக்குது எல்லாம், அதில் தான் இப்போ ஏதோ ஒரு சக்தி இயக்குதுப்பா அப்படின்னு. அதனால தான் அந்த தலைப்பை கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு சக்தியால் தான் என்ற ஞானம் பெறும் நேரம். அந்த சக்தியால் தான் நடக்குதுன்னு. இந்த சூரியன் 17/9/2026 வரைக்குமே 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். ஆக பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட டோட்டல் சரணாகதி, அவங்கள பார்ட்னராக மாற்றிக்கணும். யாராக இருந்தாலும் பொதுவில் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அவங்க சாதாரணமாக இருப்பாங்கன்னு அலட்சியமாக பண்ணிடுவீங்க, வம்பு. அவர் பெரிய ஆளாக இருப்பார், பார்க்குறதுக்கு எளிமையாக இல்லை மரியாதையாக பொலைட்டாக பேசியிருப்பார். சூரியன்னா ஆணவம் அகங்காரம் திமிராக பேசும். இவர் பொலைட்டாக பேசியிருப்பார். அதனால் சாதாரண ஆள் நினச்சி பேசுனீங்கன்னாலும் சிக்கல் வரும். 8ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதும் முறிவு பிரிவு சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. சூரியனும் அப்படி பண்ணுறார், கேது அதுவும் அவர் அப்படி பண்ணுவார். ஏன்னா கேது உங்களுக்கு கிட்டத்தட்ட நிழல் பாதகாதிபதி, நிழல் செவ்வாய் போன்று. ஸோ குடும்பத்திலையும் தட் இஸ் பார்ட்னர்ட்டையும் பேரை கெடுத்துக்காதபடி, முறிவு பிரிவு வடாதபடி, வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி இல்லாதபடி ஜாக்கிரதையாக இருக்கும். இல்லாட்டி வம்பு. இப்போ கெட்ட திசாபுத்தி இருந்தால் ராகு கேது வேலையை பார்த்துருவார்.
குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னர்கிட்ட பிரச்சனை, முறிவு பிரிவுன்னு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்களும் ஓவராக ஆணவம் அகங்காரமாக பிஹேவ் பண்ணி ஒரு குடிகாரம் போல் பிஹேவ் பண்ணி அதை பெருசாக்கிடுவீங்க. ஜாக்கிரதை. 9ஆம் இடத்ததிபதியும் 7, 8ல் பயணிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. பூர்வ பாக்கியம் வேலை பார்க்காது, என்னமோன்னு ஒரு புலம்புற மாதிரி தான் இருக்கும். அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். அப்பாவா ஏதோ எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைப்பா, என்னமோ செஞ்சேன், இது கடவுள் அருள் தான், ஏதோ ஒரு சக்தி தான் வழி நடத்துதுங்கிற நன்மை வரும். நல்ல தசாபத்தின்னா மெடிடேட் பண்ணுவீங்க, இல்லாட்டி பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதம் ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அந்த ஞானம் இன்டர்னல் வளர்ச்சி மட்டுமல்ல, எக்ஸ்டர்னல் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை சுக்கிரனும் புதனும் அட்டகாசமாக செய்வார். ஏன்னா புதன் 14/9/2026 அப்புறம் ஆட்சி உச்சமாக இருக்கிறார். லாஸ்ட் 1 வீக்கு சும்மா அடமழை பெய்யும், அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா 5, 9க்குரியவர்கள் வலுக்கிறது, லக்னாதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது, தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும். குத்து மதிப்பாக செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப. ஆனால் திட்டமிட்டு பெரிய ஆளுன்னு செஞ்சீங்கன்னா தான் சொதப்போம். இந்த ஆணவம் அகங்காரம் திமிரெல்லாம் தேவையே இல்லை, எல்லாம் அவன் பார்த்துக்குவான். நம்மளால் செய்கிறத செஞ்சிடணும். 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய இழப்புகள் வராமல் தப்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். ஏன்னா மற்றவங்க வர்றவங்க அப்படி தான் ஆசை வார்த்தை காட்டி பெருசாக இழப்பை கொடுக்குற மாதிரி ஓவராக நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க, நான் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கெடுத்து விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவில் 7ல் குரு இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் அவன் யார் உங்களுக்கு 3, 12 கூடையவன், பெரிய நல்லவன் கிடையாது. ஓரளவு குருட்டு தைரியத்தை கொடுத்து கெடுத்து விட்டுருவான், விரயத்தை கொடுத்துருவான், அலைச்சலை கொடுத்துருவான், நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவான். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல் வராமல் லாபம் கிடைக்கும். நிதானமாக செயல்படுவீங்க. எல்லாம் ஏதோ ஒரு சக்தி தான் வேலை பார்க்குதுங்கிற மாதிரி. அதுக்கு மெடிடேஷன் கம்பல்சரியாக வேணும். அப்போ தான் முயற்சிகளில் நான் செய்யலைப்பா, எல்லாம் அவர் தான் செய்கிறார், அவர் தான் அந்த வாய்ப்பை கொடுக்குறார், அவர் தான் என்னை செய்ய வைக்கிறார், என் புத்தியை எண்ணங்களை தூண்டுபவனும் அவனே, செயல்படுத்துபவனும் அவனே அப்படிங்கிற ஒரு 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 ஞானத்தோடு வேலை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நல்ல தசாபத்தின்னா நான் சொல்கிறது கேட்டு செய்வீங்க, மெடிடேட் பண்ணுவீங்க, சொன்னபடி நிதானமாக பிஹேவ் பண்ண முடியும் மெடிடேட் பண்ணால். இல்லாட்டி சொதப்பலாக தான் இருக்கும். இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. அப்போ தேவையில்லாமல் நம்ம நல்லா தாங்க செஞ்சேன், பக்காவாக தான் செஞ்சேன், சொதப்பலாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஆகும். கிட்டத்தட்ட இப்போ 3/9க்கு அப்புறம் நல்லாவே இருக்குன்றிருங்க. இருந்தாலும் 14/9க்கு அப்புறம் தான் டோட்டலாக நல்லா இருக்கும். அது வரைக்கும் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு வேலை பாருங்கள். இந்த மாதம் சும்மா அதிரடியாக இருக்கும். முறிவு பிரிவு பெரியவங்கள்ட்ட குடும்பத்தில் வராதபடி, அவங்க முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி இல்லாதபடி உங்களை நீங்கள் நடந்துக்கிறது அப்படி இருக்கணும். சுமூகமாக அறியாமையை வெளிப்படுத்திடக்கூடாது. ஏன்னா 3ல் இருக்கிறப்ப திமிரு வரும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப, அதுவும் அக்ரம் பெறப்ப ரொம்ப ஓவராக பண்ணி சொதப்பிடுவீங்க. இதே பயந்துக்கிட்டே செய்வீங்க, அது நல்லபடியாக இருக்கும். அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க. மேஜர் டெசிஷன் எடுக்க போகிறீங்க, பெருசாக ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா தசாபுத்தியை பார்த்துக்கங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கணும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.